கம் இன்னைக்கு நாம ஒரு பழங்கால ரகசியத்தை திறக்க போறோம். இது தமிழ் தற்காப்பு கலையோட இதயத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு பாடல். வர்ம புள்ளிகள்னு சொல்லப்படுற உயிர் மற்றும் மரணத்தோட ரகசியங்களை கொண்ட ஒரு குறியீடு. இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுதான் அந்த வரிகள். வர்ம ஒடிவு முறிவு சர சூத்திரம் அப்படிங்கிற நூல்ல இருந்து பாக்குறதுக்கு சும்மா ஏதோ வார்த்தைகள் கோர்த்த மாதிரி தான் தெரியும் இல்லையா? ஆனா இந்த வரிகளுக்குள்ளே பல நூற்றாண்டுகளா ஒரு பெரிய ரகசியம் பத்திரமா இருக்கு. சொல்லப்போனா இது ஒரு பழங்கால புதிர் மாதிரி. அப்போ அப்படி என்னதான் ரகசியம் இதுக்குள்ள புதைஞ்சிருக்கு? வாழ்வு மரணம் பத்தின என்ன உண்மைகள் இதுல இருக்கு? வாங்க இந்த புதிரோட முடிச்ச நாம ஒன்னாவே அவிழ்க்கலாம். எந்த ஒரு புதிரை விடுவிக்கணும்னாலும் முதல்ல அதோட மொழியை நம்ம கத்துக்கணும் இல்லையா? அதனால நம்ம பயணத்தோட முதல் படி இந்த பண்டைய குறியீட்டை புரிஞ்சுக்கிறது தான். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வெறும் கவிதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நம்ம உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சுவிட்சுகளை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்ற ஒரு துல்லியமான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இந்த சக்தி வாய்ந்த அறிவுக்கு பேர் தான் வர்மக்கலை, அதாவது முக்கிய புள்ளிகளோட கலை. இந்த ரகசிய பாடலை திறக்க நம்ம கிட்ட ரெண்டு திறவுகோல் வேணும். வாங்க அந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல் திறவுகோல் தலம். அப்படின்னா என்ன? நம்ம உடம்புல இருக்கிற 108 முக்கிய புள்ளிகளை தான் இது குறிக்குது. நரம்புகள், இரத்த நாளங்கள், உயிர் சக்தி ஓட்டங்கள்னு எல்லாமே ஒன்னு சேர்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான மையங்கள் இதெல்லாம். இந்த பாடல் முழுக்க பேசுறதே இந்த தலங்களை பத்தி தான். ரெண்டாவது திறவுகோள் வாசி. இது நாம உயிர் சக்தி இல்லனா பிராணன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்ம சுவாசத்தோட ரொம்ப நெருக்கமான ஒரு நுட்பமான ஆற்றல். ஒருவேளை தலம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற லைட்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா, வாசி தான் அந்த லைட்ஸை எரிய வைக்கிற கரண்ட். சரி, இப்ப நம்ம கையில தலம், வாசின்னு 2 திறவுகோளும் இருக்கு. இத வச்சு இந்த அறிவுக்கு இருக்கிற 2 வெவ்வேறு முகங்களை பத்தி இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு இருமுனை கத்தி மாதிரி. பாடல் என்ன சொல்லுதுன்னா, உணர்வாகி அத்தலங்கள் உயிருமாகும், கள்ளமுற்ற அத்தலங்கள் பிணியுமாகும். இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த புள்ளிகளை சரியா புரிஞ்சுக்கிட்டா அது உயிர் கொடுக்கிற அமிர்தம். ஆனா அதே புள்ளிகளை தப்பா பயன்படுத்தினா அது நோயை உருவாக்குற விஷம். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு இதை இன்னும் தெளிவா நமக்கு காட்டும். அதே 108 புள்ளிகள் தான். ஆனா அதை சரியா புரிஞ்சுக்கிட்டா அது உயிர், ஆரோக்கியம், இன்பம்னு கொடுக்குது. ஆனா அதே புள்ளிகள் கலங்கப்பட்டாலோ இல்ல தப்பா கையாளப்பட்டாலோ அது மரணம், நோய், வலியத்தான் கொடுக்குது. பாத்தீங்களா? ஆனா இந்த பாடலோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அது வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்லல. இந்த இருமுனை கத்திய எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருதுங்கிற தீர்வையும் அதுவே சொல்லுது. வெறும் தற்காப்புக்கு மட்டும் இல்ல, இந்த புள்ளிகளை எப்படி ஒரு அசைக்க முடியாத உள் வலிமையோட ஊற்றா மாத்துறதுன்னு இந்த பாடல் விளக்குது. இதுதாங்க இந்த அறிவோட உண்மையான சக்தி. இந்த பாடல் ஒரு 3 படிகளை சொல்லுது. முதல்ல உள்ளுணர்வாய் அத்தலங்கள், அதாவது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த புள்ளிகளை பத்தி நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். ரெண்டாவதா வாசி ஏற்ற உற்றதினால் உயிர் சக்தியான வாசிய உங்க மூச்சு மூலமா அந்த புள்ளிகளுக்குள்ள செலுத்த கத்துக்கணும். கடைசியா அத்தலங்கள் உறுதி சேரும். இப்படி செஞ்சா என்ன ஆகும்? அந்த புள்ளிகள் வெறும் பலவீனமான இடங்களா இல்லாம அசைக்கவே முடியாத கோட்டைகளா மாறிடும். இதுதான் உண்மையான வலிமை. இவ்வளவு ஆழமான ஒரு அறிவு பல நூற்றாண்டுகளை கடந்து இன்னிக்கும் ஏன் பேசப்படுது? இந்த பண்டைய ஞானத்தை நம்மளோட இந்த நவீன வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கலாம்? இந்த அறிவு வெறும் தகவல் கிடையாது, அது ஒரு பெரிய பொறுப்புன்னும் இந்த பாடல் நமக்கு உணர்த்துது. அதனால தான் இதை எல்லார்கிட்டையும் சும்மா போற போக்குல பகிர்ந்துக்க முடியாதுன்னு அது எச்சரிக்குது. இந்த பாடலோட கடைசி வரிகளை நல்லா கேளுங்க. புள்ளி போல் அத்தலங்கள் கண்டவர்கள் புகழார்கள் எல்லோரும் புவியிலுள்ளோர்க்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த புள்ளிகளை ஒரு புள்ளி அளவுக்கு துல்லியமா உணர்ந்து தெரிஞ்சவங்க, அதோட சக்திய புரிஞ்சவங்க, அதை இந்த பூமியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இது இந்த அறிவோட ரகசியத்தன்மையும் அதோட முக்கியத்துவத்தையும் நமக்கு காட்டுது. ஆக நம்மளோட கடைசி கேள்வி இதுதான். உயிர் சக்தி, வர்ம புள்ளிகள் பத்தின இந்த பழங்கால ஞானம் நம்மளோட இந்த நவீன கால வாழ்க்கைக்கு, நம்மளோட நல்வாழ்வுக்கு என்ன வழிகாட்ட முடியும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம மீண்டும் சந்திப்போம்.